ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இங்கிலீஷ் கிராமர்லேயே ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் வேர்ப்ஸ். வேர்ப்ஸ்னால் என்ன தெளிவாக பார்க்கலாம் வாங்க. வேர்ப், எ வேர்ப் இஸ் an action word. அதாவது நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுதான் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ப் வேர்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு ஒரு சென்டென்ஸ்க்கு. ஒருவர் செய்யும் செயலே வேர்ப் ஆகும். டான்ஸிங், சிங்கிங், ஈட்டிங், வாக்கிங், அதாவது நம்ம சாப்பிட்றது, நடக்கிறது, நம்ம ஓடுறது, என்னெல்லாம் செயல்கள் செய்கிறோமோ அது எல்லாமே நமக்கு வேர்ப்ஸில் தான் வரும். இந்த வேர்ப்ஸ் 3 காலத்தையுமே குறிக்கும். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். அதாவது நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்கிறது தான் வேர்ப். எக்ஸாம்பிள், த டைகர் கில்டு எ டீர். ஒரு புலி மானை கொன்றது. இதில் அந்த கொன்றது, கில்டு அப்படிங்கிற அந்த வேர்டு தான் நம்மளுக்கு வேர்பில் வரும். இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், த பாய் கிக்ஸ் த ஃபுட்பால். I have learnt my lesson. The girls laughs loudly. இதில் வர்ற இந்த 3 சென்டென்ஸுமே வேர்பை குறிக்கும். அதாவது அவங்க பண்ண செயலை குறிக்கிறது. நெக்ஸ்ட், வேர்ப்லேயும் நம்ம நிறைய பிரிக்கலாம். எ ப்ரைமரி வேர்ப்ஸ். இது எப்படின்னா, சம் ப்ரைமரி வேர்ப்ஸ் ஆர் டெரிவ்ட் ஃப்ரம் த வேர்ப்ஸ். டு பி அப்படிங்கிற ஒரு வேர்ட் சென்டென்ஸில் நம்மளுக்கு வரும். டு பி அப்படின்னா என்ன, ஆம், ஆர், வாஸ், இஸ், வேர், இந்த மாதிரி சென்டென்ஸில் ஃபார்ம் ஆகிற இது கூட வேர்ப் பேட்டர்னில் தான் வரும். எக்ஸாம்பிள், ஐ ஆம் எ டீச்சர். சி இஸ் an athlete. He was very simple. You are a clever boy. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே வேர்ப்ஸை தான் குறிக்கும். They were quarrelsome. அதாவது இதுவும் வேர்ப்பு தான் குறிக்கும். செகண்ட் அப்படி என்னென்னா, சில வார்த்தைகள் ஹாவ் இல்லைன்னா டூ, ஹாவ் ஆர் டூ இந்த சென்டென்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகும். ஐ டூ டிரைவ் த கார். ஹீ டிட் த அசைன்மெண்ட் நீட். ஹீ டஸ் த எக்ஸாம் வெல். இதில் யூஸ் பண்ணியிருக்க டூ, டிட், டஸ் இந்த வேர்டு எல்லாமே வேர்ப். செகண்ட், சில வார்த்தைகள் டூவும் ஹாவும் சேர்ந்த மாதிரி வரும். ஐ ஹாவ் டன் மை ஜாப் வெல். இதில் ஹாவும் டன்னும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். செகண்ட், ஹாவ் ஃபார்ம். தே ஹாவ் 2 kittens. ரூபி ஹேஸ் எ பியூட்டிஃபுல் டால். ஹாரி ஹேட் எ பியூட்டிஃபுல் டாக். இது எல்லாமே வேர்ப்ஸை குறிக்கும். வேர்ப்ஸையே நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ். காமனாக வர்றது ரெகுலர் வேர்ப்ஸ், மாறி வர்றது இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னென்னா, வேர்ப்ஸ் ஹூ ஃபார்ம் கேன் சேஞ்ச் இன்டு பாஸ்ட் டென்ஸ் ஆடட் டு ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறது இடி சேர்த்து வரும். அப்படின்னா ஒரு ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறது தான் நம்மளுக்கு ரெகுலர் வேர்ப்ஸை வரும். ஒரே வேர்டில் தான் இருக்கும், பட் மாறி இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். இதில் கிராண்ட், வாண்ட், லாஃப், லுக், டாக் இது எல்லாமே நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது இது எல்லாமே நம்ம செய்கிற செயல். இதுக்கு பாஸ்ட் டென்ஸில் எப்படி வரும்னு பார்க்கலாம். கிராண்ட் அப்படிங்கிறத நம்ம இடி போட்டால் என்ன வரும், கிராண்டட். வாண்ட் பக்கத்தில் இடி போட்டால் வாண்டட். லாஃப் இடி லாஃப்டு. லுக்கு இடி போட்டு லுக்குடு. டாக் டாக்குடு. ரெகுலர் வேர்டுக்கு இவ்வளோ தான் வித்தியாசம். ஒரே வேர்டில் நம்ம இடி மட்டும் போட்டு சேர்த்துக்கிறோம். சிரித்தாள், சிரித்தாள், அதாவது முன்னாடி சிரித்தாள், இப்போது சிரித்தாள் அந்த மாதிரி சொல்கிறது. செகண்ட், இர்ரெகுலர் வெர்ப்ஸ். அதாவது இது வேர்ப்ஸ் ஹூ ஃபார்ம் ஆர் சேஞ்ச்டு டு பாஸ்ட் டென்ஸ் இன் அதர் வே. பாஸ்ட் டென்ஸ் வரும், ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் வேர்ட்ஸு வித்தியாசம் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் கோ, ஈட், பை, ஃபால், கம் இது எல்லாமே நம்ம செய்கிற செயல். இதுக்கு வேர்ட்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். பாஸ்ட் டென்ஸில் வெண்ட், ஆர், பாட்,
fell, came. Goக்கு past tense went, eatக்கு ate, buyக்கு bought, fallக்கு fell, comeக்கு came. இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு சம்மந்தமில்லாத வேர்டு வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும். இதுதான் என்ன அப்படின்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அந்த மாதிரி குறிக்கும். ரெகுலர் ஃபார்ம்ஸுக்கும் இர்ரெகுலர் ஃபார்ம்ஸுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது. இனி வேர்ப்ஸில் கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. வேர்ப்ஸ்லேயே நம்ம டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் எத்தனை டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இஸ் எ வேர்ப் விச் டேக்ஸ் அன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தான் ஒரு வேர்ப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஒருவர் வந்து பாடுறாங்க அப்படின்னா அது வந்து சாங் என்ன பாடுறாங்க அப்படிங்கிற அந்த பாடுறதை வச்சு நம்மளுக்கு கிடைக்கும். பிரதீப் சிங்ஸ் எ சாங். இதில் ஆப்ஜெக்ட் சாங் இருக்குது, பாட்டு பாடுறது. செகண்ட், த சில்ட்ரன் லைக் பிக்சர்ஸ். பிக்சர்ஸை விரும்புகிறா. ரோஸ் ரீட் எ புக். புக் ரீட் பண்ணுறாங்க, அதாவது புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். ராமன் ரைட்ஸ் எ லெட்டர். லெட்டரை ரைட் பண்ணுறாங்க. டைம் சேஞ்சஸ் ஆல் திங்ஸ். ஒரு பொருளை டைம் மாற்றுது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நமக்கு கிடைக்கிற அந்த வேர்டு தான் நம்மளுக்கு என்னென்னா ட்ரான்சிட்டிவ் வேர்பு. இதில் நம்ம பார்த்த அந்த சிங்ஸ், லைக், ரீட்ஸ், ரைட்ஸ், சேஞ்சஸ், இந்த வேர்டு எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்மளுக்கு கிடைச்ச வேர்டு. இது எல்லாமே நமக்கு ட்ரான்சிட்டிவ் வேர்பில் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒருவர் வந்து ஓடுறாங்க. அந்த ஓடுறது நம்மளுக்கு வெர்ப். அது வந்து எங்கே ஓடுறாங்க, கிரவுண்டு. அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரான்சிட்டிவ். இப்போது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்னென்னா விச் டஸ் நாட் டேக் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய வேர்புக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேர்ப் வந்து ஆக்ஷன் வேர்டாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆப்ஜெக்ட்குள்ளே பைண்ட் ஆகாது. எக்ஸாம்பிள் வந்து த ரூமர் சீம்ஸ் ட்ரூ. ஆல் ஆர் ட்ராயிங். மீனு வென்ட் டு த லைப்ரரி. ஐ கோ டு எ மூவி. ரவி ஹேஸ் கம் ஹியர். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க சீம்ஸ், ட்ராயிங், வெண்ட், கோ டு, ஹேஸ் கம், இந்த வேர்ப்ஸ் எல்லாமே சம்மந்தமே இருக்காது. பட் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ். சீம்ஸ்னால் பார்க்குறது, ட்ராயிங்னா வரைகிறது, வெண்ட்னா போகிறது, கோ டுனா வர்றது, ஹேஸ் கம்னா இந்த வர்றேன் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஆக்ஷன் வேர்ட் மட்டும்தான் கிடைக்கும். பட் அது வந்து ஆப்ஜெக்ட் கூட பைண்ட் ஆகாது. இதுதான் என்னென்னா நம்மளுக்கு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். இன்றைக்கான லெசன்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லி வார்த்தைகள் கற்றுக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.